ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தமாய் விசுவாசமாய் தேவனிடத்துல நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில கூட விசுவாசத்தோடு நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்கிறபடியால், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில நீங்க அவரை துணையாக வையுங்கள். எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, எந்த காரியத்துல ஒரு அற்புதங்களை வேண்டும் என்று சொல்லுகிறீங்களோ, நீங்களும் நானும் இந்த கால வேளையில் அவரை துணையாக வைக்கப்படும் போது நாம் வெட்கப்பட தேவையில்லை. நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் செய்வார். நமக்கு தேவையான நன்மைகளை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இதை அறிந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இந்த நாளை துவங்குங்கள். என்ன காரியத்துல பயத்தோடு கூட, என்ன காரியத்துல ஒரு நம்பிக்கை இழந்தவர்களாய், என்ன காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இந்த கால வேளையில நீங்க காத்திருக்கிறீங்களோ, நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்வார் என்று சொல்லி நீங்கள் அப்படி நம்பிக்கையோடு சொல்லும் போது தேவன் துணை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் வெட்கப்பட தேவையில்லை. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட வாக்குத்தத்தமான நம்பிக்கையான காரியத்தை நீர் பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க உம்மை துணையாக வைத்திருக்கிறோம் அப்பா. அதனால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. ஒருவேளை யாருக்காவது ஆண்டவரே கவலைப்படுகிற காரியங்கள், சோர வைக்கிற காரியங்கள், ஆண்டவரே பலவீனப்படுத்துகிற காரியங்கள் இருக்கும்னு சொன்னா இயேசுவின் நாமத்துல நீர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். துணையா இருந்தவர்களை விடுவீங்க, துணையா இருந்தவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சாமி. வெட்கப்படுகிற சூழ்நிலை மாறட்டும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகள் இந்த கால வேளையில உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.